வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 47வது பகுதியாக 1/7/1987 துக்ளக் இதழில் இடம்பெற்ற கேள்வி பதில் பகுதி இடம்பெறுகிறது. முதற் கேள்வி, ஃபேர்ஃபாக்ஸ் போஃபஸ் இந்த விவகாரமெல்லாம் இப்பொழுது சார் முடியும்? ஒன்றுக்கு கமிஷன் போட்டாகிவிட்டது, மற்றொன்றுக்கு விசாரணை வரப்போகிறது, முடியாமல் இருக்க வழி செய்தாகிவிட்டது என்று விசாரணையின் மூலம் அது மறைக்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாட்டில் இதுவரையில் இருந்த ஏமாற்றம் மறைந்து ஒரு புதிய மாற்றம் விரைவில் வரப்போகிறது, தமிழ் சமுதாயம் நல்வாழ்வை பெறப்போகிறது என்று நான் நிறைந்த நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. சோவின் பதில், அந்த நம்பிக்கை நமக்கு வரவில்லை. அஇஅதிமுக ஆட்சி மாறினால் திமுக ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது என்று 2 கழகங்களும் தமிழகத்திற்கு நன்மை செய்யாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். லஞ்ச லாவண்யத்தில் ஊழலில் மற்ற மாநிலங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. அவர் எம்ஜிஆர் ஆட்சியை குறிப்பிட்டு கேட்கிறார். சோவின் பதில், ஆம், 1971 பெற்ற அந்த புகழ் இன்னமும் மங்கவில்லை, வளர்கிறது என்று திமுகவையே பின்பற்றி அதிமுக நடப்பதை சுட்டிக்காட்டுகிறார். என்னுடைய கடைசி மூச்சு என் உடலை விட்டு பிரிகிற நேரத்திலும் கூட இளைய தலைமுறை நான் விட்டு சென்ற பணிகளை, பெரியார் விட்டு சென்ற பணிகளை, அண்ணா விட்டு சென்ற பணிகளை தொடரட்டும் தொடரட்டும் என்று சொல்லிக்கொண்டேதான் என்னிடமிருந்து விடைபெறும் என்று கருணாநிதி கூறியுள்ளாரே. இளைய தலைமுறை குழம்புவதற்கு இது ஒன்று போதும். 3 வழிகளில் யார் வழியை இளைய தலைமுறை பின்பற்றுவது? பெரியார் திராவிட நாடு என்றார், அண்ணாதுரை வேண்டாம் விட்டுவிட்டேன் என்று கூறிவிட்டார், கருணாநிதி தனிநாடு திராவிட நாடு அல்ல, கேட்கும் நிலைக்கு விரட்டாதீர்கள் என்று எப்போதாவது சொல்லி வைக்கிறார். இளைய தலைமுறை இந்த 3இல் எதை தங்களுடைய பணிக்கு அஸ்திவாரமாக வைத்துக் கொள்வது? சரியான சிக்கல். இன்றைக்கு மக்களிடையே எம்ஜிஆருக்குள்ள செல்வாக்கிற்கும் கருணாநிதிக்குள்ள செல்வாக்கிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? எம்ஜிஆருக்குள்ள செல்வாக்கு கண்மூடித்தனமான ஆதரவினால் காப்பாற்றப்படுவது, கருணாநிதிக்குள்ள செல்வாக்கு அவர் திறமையாளர் என்ற கருத்தினால் காப்பாற்றப்படுவது. இரண்டுமே தவறு என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இலங்கை அரசு அகிம்சையை பின்பற்றுவதாக ஜெயவர்தனா கூறுவது எப்படி இருக்கிறது? கசாப்பு கடைக்கு காந்தி பெயர் வைப்பது போல் இருக்கிறது. கடைசி கேள்வி, மதவாத கட்சிகளுடன் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்ன வலது இடது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஹரியானா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டது எதனால்? எங்கள் உடன்பாடு லோக்தளுடன் தான், லோக்தள் தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது என்று சொல்லிக்கொள்ளலாம் என்ற தைரியத்தில் சட்டசபையில் தலா ஒரு இடத்திற்காக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அடித்த பல்ட்டியது என்று நேரத்திற்கு ஒரு பேச்சு பேசுவதில் கம்யூனிஸ்டுகள் வல்லவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் திரு சோ அவர்கள். திரு சோ அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.